ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இலங்கைக்கு எதிரான T20 தொடரில் மேலும் ஒரு இந்திய வீரர் ஓய்வு. தற்போது ஓய்வு கேட்டிருக்கும் இந்த இந்திய வீரரால் தற்போது இந்திய அணியில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே T20 தொடரில் இருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா ஓய்வு அறிவித்திருக்கும் இந்த நிலையில சீனியர் வீரர்கள் பெரிதாக இந்திய அணியில் இல்லாத இந்த ஒரு கட்டத்தில் இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தலைமையில தான் இந்திய அணியை அனுப்ப பிசிசி முடிவெடுத்தும் இருந்தது. தற்போது தன்னுடைய பர்சனல் காரணங்களுக்காக இந்த இலங்கைக்கு எதிரான தொடரில் இருந்து ஓய்வு கேட்கிறார் ஹர்திக் பாண்டியா. தற்போது பிசிசி அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டு இருப்பதாகவும் புதிய கேப்டனை கொண்டு இலங்கைக்கு எதிராக இந்திய அணியை அனுப்ப பிசிசிஐ தற்போது தீவிர ஆலோசனையில இருந்து வருகிறதாம். இன்னும் ஒரு சில தினங்கள்ல இலங்கைக்கு எதிரான தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில ஹர்திக் பாண்டியா அணியில இருந்து விலகி இருப்பது அனைவருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஹர்திக் பாண்டியா இல்லை அப்படின்னா இந்திய அணியை யார் வழி நடத்த போறா? T20 வேர்ல்டு கப் தொடரில் சில வீரர்கள் ஓய்வுல இருந்தாங்க. அவங்க எல்லாருமே தற்போது இந்திய அணிக்கு திரும்புறாங்க. அதன் காரணமா ஜஸ்பிரீத் பும்ரா அணிக்கு திரும்புறாரு. சூரியகுமார் யாதவ் ஒரு சில தொடர்களில் துணை கேப்டனாக செயல்பட்டு வந்தாரு. ஜஸ்பிரீத் பும்ராவும் ஒரு சில தொடர்களில் கேப்டனாகவே செயல்பட்டு வந்தாரு. அதன் காரணமா பும்ரா தலைமையில கூட இந்திய அணியை இலங்கைக்கு எதிரான T20 தொடரில் அனுப்புவதற்கு பிசிசிஐ தற்போது தீவிர ஆலோசனையில இருந்து வருகிறது. இன்னும் சில தினங்கள்ல இந்திய அணி அறிவிக்கப்பட இருக்கிறது. புதிய கேப்டனையும் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்திய அணி பெரும்பாலும் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு தான் இலங்கைக்கு எதிரான T20 தொடரை வழி நடத்துவதற்கான கேப்டன் பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஒரு நாள் தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியே செயல்படும் அப்படின்னு பிசிசிஐ தெரிவித்தும் இருந்தது. கௌதம் கம்பீர் ஒரு பயிற்சியாளரா இந்திய அணிக்கு திரும்பி இருக்காரு. அவருடைய முதல் தொடர் இதுதான் அப்படிங்கிறதுனால T20 தொடரில் எந்த கேப்டனை தேர்வு செய்வாரு, எந்த கேப்டனை கொண்டு வழி நடத்த போறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்கள்ல அதற்கான முழு தகவலும் வெளியாகிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.